அன்பான தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். திருக்குறள் திருவள்ளுவர் என்னும் காலங்கள் பல கடந்தும் போற்றும் ஒரு புலவரால் இயற்றப்பட்ட ஓர் உன்னத படைப்பாகும். திருக்குறள் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் சாராது மனித வாழ்வின் அறநெறியை போதிக்கும் ஒரு உலக பொதுமுறையாகும். இதில் அறம், பொருள், இன்பம் என்னும் வாழ்வின் 3 முக்கிய பகுதிகளையும் குறிக்கின்றது. திருக்குறளில் 133 அதிகாரங்களும் ஒவ்வொரு அதிகாரங்களும் 10 குறள்களையும் கொண்டு மொத்தம் 1330 குறட்பாக்களை கொண்டமைந்துள்ளது. ஒவ்வொரு குறளும் 2 அடிகளில் 7 சொற்களில் அடங்கியுள்ளது. இந்த 2 அடிகளில் மனித வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வழிகாட்டும் நேர்மை, நீதி, இரக்கம், சமத்துவம், தனிமனித ஒழுக்கம், சமூக நீதி, அரசு நெறிகள் போன்றவற்றை போதிக்கின்றது. இப்படிப்பட்ட அதி உன்னத நூலை இன்றும் நாம் போற்றி எம் பிள்ளைகள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இத்திருக்குறள் என்னும் கலங்கரை விளக்கத்தை உலகெங்கும் பறைசாற்றும் இந்த பாவோதல் அல்லது மறையோதல் என்னும் முறையானது எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு சிறிய முன்னுதாரணமாக அல்லது எடுத்துக்காட்டாக நாம் இங்கு மாணவர்கள் மூலம் எடுத்துரைத்திருக்கின்றோம். இதன் அடிப்படையிலேயே இந்த பாவோதல் போட்டியும் நடைபெறும் என்பதையும் அறிய தருகின்றோம். இவ்வாறு திருக்குறளை ஓதுதலே சாலச் சிறந்ததுமாகும். நன்றி.